ரூபாய் 350 என்ற அசலானது 6 ஆண்டுகளில் கூடுதல் 450 கிடைக்கப்பெறுகிறது எனில் அதன் வட்டி விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க கொஸ்டின். இப்போ இது என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேருந்து கேட்டிருக்காங்க. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னாலே ஒரே ஃபார்முலா தான். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR by 100. இப்போ இதில் நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா R கண்டுபிடிக்கணும். ஸோ ஆரை மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு இது எல்லாத்தையுமே நம்ம இந்த பக்கம் கொண்டு வந்துடுறோம். அப்போ R is equal to SI into 100 divided by PN. இப்போ இனி இது எல்லாத்துக்கும் வேல்யூஸ் கொடுத்துட்டோன்னா நமக்கு வேலை முடிஞ்சுது. இப்போ நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா P என்ன கொடுத்துருக்காங்க 350 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து டைரெக்டாக நமக்கு கொடுக்கல, ஆனால் அமௌண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க 455ன்னு கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு A மைனஸ் P, அதாவது அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். இப்போ நமக்கு அமௌண்ட் என்ன 455 மைனஸ் 350 ஈக்குவல் டு என்ன வருது 105. இனி எல்லா வேல்யூஸும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். R is equal to SI எவ்வளவு 105 into 100 divided by P என்ன 350 into N வந்து என்னன்னா 6 years அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து 6. இப்போ இது எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சுது. 0 கட் பண்ணிட்டோம். 135 is 35, 3 35s are 105. Now 1 3 is 3, 2 3s are 6, 1 2 is 2, 5 2s are 6. So R is equal to என்னன்னா 5%. ஸோ நமக்கு ஆன்சர் இஸ் D 5%. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.